போயிடுறாரு. போனதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் ஆக ஆக என்ன ஆகுது, இந்த ஆண்கள் வந்து அங்கே இருக்கிற கனிகளையும் மரங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அவங்க அங்கேயே சுற்றிக்கிட்டே திரிந்துக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு உருவாகுது. ஒரு மாதிரியான வெறுப்புகள் உருவாகுது, வெறுமை உருவாகுது. அவங்க என்ன செய்கிறாங்க, கடவுளை நோக்கி தவம் புரிகிறாங்க. கடவுளை வர சொல்லி தவம் புரிகிறாங்க. அப்போ தவம் புரியும் போது என்ன ஆகுது, அது வந்து கடவுள் வந்து பணியில் இருக்கிற நேரம். அந்நேரத்தில் கண்டிப்பாக கடவுளை வர சொல்லி வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு வர வச்சுறாங்க. கடவுளும் வந்துடுறார். ஏன்னா கடவுள் அன்பானவர், மனிதனுக்காக வாழ்கிறவர். யாருக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும்னு நினைப்பார். எல்லாருக்கும் குறையில்லாமல் பார்த்துக்கணும்னு நினைப்பார். கடவுளோட அன்பு வந்து அவ்வளோ ஒரு ஆழமான அன்பு. நீ அழைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் பணியை விட்டுட்டு வந்துடுறாரு. அப்படி வரும்போது தான் என்ன ஆகுது, இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன எதுக்காக அழைச்சிங்கன்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப வெறுமையாக இருக்குது, அதை வந்து எங்களுக்கு ஏதாவது செயல்படுறதுக்கான ஒரு பவர் கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கடவுள்கிட்ட வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. உடனே கடவுளும் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு திரும்ப சரின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற பவரை அவங்க வந்து கொடுத்துறாங்க. கொடுத்த உடனே என்ன ஆகுது, கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அவர் போன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பவரை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இது வரட்டும் இது வரட்டும் இது வரட்டும் இது வரட்டும் சொல்லி அந்த பவரை வச்சுட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு எல்லாமே வருது. இதுக்கு முன்னாடி கடவுள் வந்து அந்த பவரை கொடுக்கும்போது சொல்லிட்டு தான் கொடுக்குறாரு, இதை வந்து நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு வாங்கி நீங்கள் வச்சுக்கணும், உங்களோட பொழுது எப்படி போக்கணுமோ அப்படி போக்கிக்கணும்னு சொல்லி தான் வந்து கடவுள் அந்த பவரை கொடுத்துட்டு போய்ப்பார். இவங்க இதை வாங்கின உடனே இதை செய்யணும், அது வரட்டும் இது வரட்டணுமே எல்லாமே வர ஆரம்பிக்கிறது. இவங்களுக்குள்ள ஒரு பேரானந்தம், ஒரு பெருமிதம், ஒரு பேராசை எல்லாமே வந்துடுது. ஏன்னா கடவுள் வந்து மனிதனுக்கு வந்து உனக்கு விருப்பமானதை நீ செய்துக்கொள், உன் இஷ்டம் போல் நீ கொஞ்சம் வாழ்ந்துக்கொள்னு சொல்லி ஒரு இடத்த வந்து பேசி வந்து விட்டுருக்காரு நம்மளுக்குள்ள. அதை வந்து என்ன ஆயிடுச்சு, மனுஷனுக்குள்ள ஒரு ஆசைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா எல்லாமே நம்ம கேட்க எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்களுக்குள்ள ஒரு ஆசையும் இது வந்துடுது. என்ன செய்கிறாங்க, ஒரு நரகுலகத்தை உருவாக்குறாங்க. நாமெல்லாம் கேட்குறோம் இல்லையா, நரகுலகத்தில் போய் இருக்கோம் அப்படி இருக்கோம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு நரகுலகத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு அதில் என்ன செய்கிறாங்க, ஒரு அங்கே இருக்கிற இன்னொரு உலகத்தில் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களை கூட கொஞ்சம் மக்களை அள்ளிக்கிட்டு வந்து இந்த நரகுலகத்தில் விட்டு கொஞ்சம் துன்பப்படுத்துகிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு பொழுதுபோக்கு இப்படி இருந்திருக்குது. இப்பொழுது நம்ம அந்த படம் சினிமா காட்சி இதெல்லாம் பார்க்குறோம்னா அது மாதிரி அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்குது. இது என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி மக்களை வந்து வச்சுட்டு இருக்கும்போது திரும்ப போய் மக்கள் அள்ளுறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே அதுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து சுதாரிச்சுக்கிட்டு அந்த உலகத்தோட கதவை மூடிடுறாங்க. இவங்க போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க, மக்கள் எடுக்க முடியாமல் வந்துடுறாங்க. இங்கே இருக்கிற மக்களை என்ன செய்யறதுன்னு யோசிச்சு இவங்க வந்து ஒரு பூமியை உருவாக்குறாங்க. இதுதான் நம்ம வாழ்கிற பூமி. இந்த பூமிகளை கொண்டாந்து மக்களை அப்புறம் உள்ள விட்டுறாங்க. மக்களை விட்டுட்டு நீங்கள் இங்கே இதில் வாழுங்க, உங்களுக்கு நான் தான் கடவுள், இனிமே உங்களுக்கு நாங்கள் தான் சாமி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்களுக்கு யார் தேவையோ யார் மக்கள் குறிப்பிட்ட மக்களை வச்சுட்டு அவங்கவுங்க குறிப்பிட்ட மக்களை வச்சுட்டு நீ வந்து என்ன கேட்கணும், என்கிட்ட தான் எல்லாம் செஞ்சு நடக்கணும், ஏன் சொல்லிப்படி தான் நீ கேட்டு நடக்கணும், எல்லாம் வந்து என்படி தான் நடக்கணும்னு சொல்லி விட்டுறாங்க. இதனால் வந்து உண்மையான கடவுள் மறைக்கப்படுது. கடவுளை வந்து மறக்க ஆரம்பிச்சுறாங்க அந்த மக்கள். இவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்கவுங்க யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அவங்கவுங்கள வச்சுட்டு அவங்க சொல்படி கேட்டுட்டு மக்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மக்கள் வாழும்போது குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் காலம் போக போக என்ன ஆகுது, கடவுளோட பார்வை இங்கே இல்லாததுனால அவரோட பவர் வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணவே நமக்குள்ளே என்ன ஆகுது, நம்மளோட மகிமையின் சரீரங்கள் வந்து மாற ஆரம்பிக்குது. அதாவது மண்ணான சரீரம் மாறி மக்க ஆரம்பிக்குது. ஒரு 100 வயசு ஆகும், கொஞ்சம் வயசுலேயே வந்து முதுமை வர ஆரம்பிக்குது. ஒரு முன்ன காலத்தில் வந்து ஒரு 100 வயசு 200 வயசு வரையும் வாழ்ந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து காலங்கள் மாற என்ன ஆகுது, முதுமை சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் முதுமையை வந்து மக்கள் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சரீரம் தாங்காமல், கடவுளோட பார்வை இல்லாதனால சரீரம் தாங்காமல் இறந்து போக ஆரம்பிச்சிடும். இப்படி இறந்து போகிறவங்கள அவங்க என்ன செய்வாங்க, திரும்ப கொண்டு போய் வச்சு திரும்ப குழந்தையாவை பிறக்கிறதுக்கான ஒரு சிஸ்டத்தை இவங்களே ஒரு சுழற்சியை உருவாக்கி வச்சுட்டாங்க. இது பாவம், இது புண்ணியம், இது அதுன்னு சொல்லி எல்லாம் இவங்களாக உருவாக்கி ஒரு கட்டமைப்பு வச்சு மக்களை வந்து இந்த மாதிரி தான் வழிபடணும், இந்த மாதிரி தான் இருக்கணுன்றத செயல்பட வச்சு மக்கள் வந்து 100 வயசில் 80 வயசில் 90 வயசில் நீ மரணமாகி போவான்னு சொல்லி எழுதி அதை சாகவும் திரும்ப கொண்டாந்து திரும்ப சுழற்சி பண்ணி திரும்ப குழந்தைய பிறக்க வச்சு இப்படியே வந்து இந்த பூமிகள் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கடவுளோட பார்வை இல்லாமல் இங்கே இது இப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதுகள் காலம் போக போக மனிதனை சாகிறது, உடம்புக்கு முடியாமல் போயிடுது, நோய் வர்றது, வலி வேதனை துன்பம் இது வந்து மனிதனுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பாவம் அதிகமாகி போயிடுச்சு.
மரணங்கள் இப்படியே மாற்றி மாற்றி துன்பங்களும் இப்படி துயரங்களுமாக மாறி மக்கள் வந்து அழுங்குரலுமாக மாறாக ஆரம்பிச்சிருச்சு. பசி பட்டினி எல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப துன்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது கடவுள் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து வந்து அவர் இப்போ உலகத்துக்கு வராரு, இன்னொரு உலகத்துக்கு வராரு. வந்து அங்கே வந்து தேடி பார்க்குறாரு, என்ன மக்கள் ரொம்ப மக்களை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள்ட்ட கேட்குறாரு. கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கீழே இந்த உலகத்தில் வந்து ஆளுங்க வந்து இங்கே அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கடவுள் கோபமாகி அந்த உலகத்துக்குள்ளே வராரு. அந்த உலகத்தில் வரும்போது கடவுளால் வர முடியல. ஏன்னா பாவம் அவர் கொடுத்த பவர் வந்து அவரவே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவரை வரவிடாமல் பண்ணிடுச்சு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஒரு இடம் இருக்குது, சுத்தமாக இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துக்குள்ளே போவோம். நல்லா சுத்தமான ஒரு வாசனையாக நல்லா ஒரு சுத்தமாக இருந்தால் தான் அந்த இடத்துக்குள்ளே நம்ம போக முடியும். ஒரு கக்கூஸ் நாற்றை எடுத்துக்கிட்டு கழிவு பண்ணி குப்பையும் கூலமுமாக இருந்தால் நம்ம போக மாட்டோம், சரிங்களா? அது மாதிரி தான் அந்த கடவுளோட பவர் வந்து கடவுளை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஒரு பாவத்துக்கிட்ட வந்து கடவுள் வர முடியல. அவர் திரும்ப ரிட்டன் போயிடுறாரு அந்த உலகத்துக்குள்ளே. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மக்களோட அழுங்குரல், கஷ்டம், கவலை, கண்ணீர் இது எல்லாமே கடவுளோட காதுக்கு போக ஆரம்பிக்குது. அப்போ கடவுளுக்கு வந்து மிகுந்த வருத்தம் வர ஆரம்பிக்குது. அவர் வந்து ரொம்ப அன்பானவர், ரொம்ப ஒரு பாசமானவர். என்னடா அது மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ துன்பப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கார். அப்போ தான் வந்து அவர் முதல்ல படைச்ச அந்த மனிதனை அழைச்சி, இந்த மாதிரி பூமிக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி இருக்குது, நீ அங்கே போய் பிறந்து வாழ்ந்து அங்கே வந்து என்னை பற்றி நான் தான் கடவுள்ன்றதை நீ சொல்லி என்னை புரிய வை, எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு நீ என்னோட இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அங்கே என்ன முறைப்படி பிறக்கணும், எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி போய் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு நீ முடிச்சுட்டு நீ என்கிட்ட வந்துருன்னு சொல்லி அவர் முதல் படைத்த அந்த மனிதரை அனுப்பி விடுறாரு. இதுதான் வந்து கதை. இது கடவுளோட உண்மையான ஒரு விஷயங்கள், சரிங்களா? இதெல்லாம் வந்து இதில் எதையுமே நான் எக்ஸ்ட்ரா சொல்லியோ சொல்ல முடியாது. எது உண்மையோ என்கிட்ட எதை